இது இல்லாமல் கொண்டக்கல்லையும் நம்ம ஊற வச்சு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில். இப்போ வெறும் ஏலக்காய் தூள், இந்த டீ ஏதாவது கீர்னி அதெல்லாம் செய்கிறது வந்து யூஸ் ஆகும். இதே வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சப்பாத்தியும் போட்டு எடுத்து. இப்போ முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷையும் சேர்த்தா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம உரிச்சு வச்சு எடுத்துக்கலாம். இப்படி உரிச்சு வச்சு எடுத்துக்கிறனால எல்லா குழம்புக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளால் அப்போ வந்து தொழுகையில் தான் ஈடுபட முடியும். இது பண்ணி வச்சுக்கிட்டா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் நல்லா. அடுத்தது இஞ்சியை நம்ம நல்லா துருவி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டீ எல்லாத்துக்கும் வந்து தனியாக போட்டுக்கலாம். அடுத்தது ஆக்சுவல் எல்லா வீட்லேயும் இருக்கிற பெப்பர் பவுடர் தான். பெப்பரையும் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி ஒரு பாக்ஸ்